கொடாக்கொடி நன்றி. ஒரு ஜெபத்த செய்து, ஆண்டவர் எப்படி இத ஸ்டார்ட் பண்ணி, எப்படி இத முடிக்க போறாருன்னு எனக்குமே தெரியாதுங்க. ஒவ்வொரு முறை ஒரு சில டாபிக்ஸ்ல அவரு செலக்ட் பண்ணி வைப்பாரு. ஆனா, எனக்கு ஒரு க்ளூமே கிடையாது. ஏன்னா, ஒரு மனுஷன் போதனை செய்யும் பொழுது, ஒரு புஷ் அப் இருக்காது. நம்ம நம்ம வசனத்த எடுத்து எழுதி வச்சிருப்போம். அத வச்சு வாசிப்போம். ஒரு புஷ் அப் இருக்காது. ஆனா, ஆண்டவர் பேசப் போறாருன்னா, நமக்குள்ள ஒரு திகு 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 திகுன்னு இருக்கும். என்ன பேசப் போறாரோ தெரியலையே! அப்படின்னு ஒரு திகு திகுன்னு இருக்கும். அப்போ அந்த வாயில ஒரு புஷ் ஆகி அழுத்தம் குடுத்து வெளில வரும். அந்த மாரி வர வார்த்தைகள்லாம் அவர் அப்படியே பேசுற வார்த்தைகள். போன வாட்டியும் அந்த மாரி அதுக்கு முன்னாடி செர்மன் அப்படிதான் பண்ணினாரு. அதனால இதையும் என்ன பேசப் போறாரு அப்படின்னு பார்ப்போம். ஹல்லேலூயா! நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணி நம்ம இத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஒரு தலைப்பு நீங்க குடுத்தா தான் அது இன்னும் பெட்டரா இருக்கும். அழகுக்கு அழகு சேர்க்கும். அழகுக்கு அழகு சேர்க்கும். நீங்க படைத்த எல்லா கிரியேஷன்ஸ், எல்லா கிரீச்சர்ஸ் எல்லாமே நீங்க தான் படைச்சிருக்கிறீங்க. நீங்க படைச்சது எல்லாமே ஒவ்வொரு வகையில ஒரு பீகாக்கா இருக்கட்டும், பேர்டா இருக்கட்டும், எந்த ஒரு புறாவா இருக்கட்டும், எல்லாம் அதனுடைய அழகு பார்த்தீங்கன்னா, அப்படியே யுனீக் அழகு. சின்ன ஒரு சிட்டுக்குருவி கூட அப்படி ஒரு பியூட்டிஃபுல் அந்த ஃபெதர் அப்படியே அவ்ளோ டெண்டரா இருக்கும் அந்த சிட்டுக்குருவி. இது போல தான் நீங்க படைத்த ஒவ்வொன்னும் இருக்கு. அப்ப உன் அழகை வைத்து என்ன செய்வது? அப்படிங்கிற தலைப்புக்கு நீங்க என்ன சொல்லப் போறீங்க? எப்படி சொல்லப் போறீங்க? அப்படிங்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம். நான் குடுக்குறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால நானு அத அப்படியே விட்டுட்டேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். ஒரு சில பேர்கள் நெனைக்கிறாங்க, என்னடா இது? போதனைன்னா அவங்க தானே செய்யணும். திடீர்னு ஆண்டவரே குடுக்குறேன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க குடுக்குறதுக்கு இப்படிதான் பண்றீங்க. நீங்க நான் குடுக்குறேன்னு சொல்லும் பொழுது நான் அத கீழ்ப்படியணும். அந்த ஒரு விஷயத்த நீங்க எனக்கு பண்றீங்க. அப்ப என்ன வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறீங்களோ, அத நீங்க குடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றியோடு, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன். உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அசைவாடிக் கொண்டிருக்கிறேன். அசைவாடிக் கொண்டிருக்கிறேன். அசைவாடிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ரூபத்தின்படி உங்களை நான் சிருஷ்டித்திருக்கிறேன். இது நீங்க வாசிச்சது உண்டு. உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிறது. நீங்க வாசிச்சது உண்டு. என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தேன். எதற்காக சிருஷ்டித்தேன்? யாருக்காக சிருஷ்டித்தேன்? என்ன செய்ய வேண்டும் இந்த மனிதன்? இவனால என்ன பலன்? இவனால என்ன பலன்? அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது, நீங்க சிந்தித்து பாருங்க. எதற்காக ஆண்டவர் என்னை படைத்தார்? எதற்காக படைத்தார்? எதற்காக படைத்தார்? அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி சிந்தித்து பாருங்க. என்னுடைய ரூபத்தின்படி எதற்காக சிருஷ்டிக்க வேண்டும்? எதற்காக சிருஷ்டிக்க வேண்டும்? என்னுடைய ரூபத்தின்படி எதற்காக சிருஷ்டிக்க வேண்டும்? ஏன் நான் சிங்கத்த அந்த மாரி உருவாக்கல? ஏன் நான் ஒரு புறாவ என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கல? எத்தனையோ படைப்புகள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும். எத்தனையோ படைப்புகள். ஏன் மனிதன மட்டும் என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தேன்? என்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினேன். என்ன அஃபினிட்டி இருக்கு? ஒரு உதாரணம் நான் சொல்றேன். கரண்ட் பாஸ் ஆகும். எப்ப பாஸ் ஆகும்? அஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். தண்ணி எங்க இருக்குதோ அங்க எலக்ட்ரிசிட்டி பாயும். தண்ணி எங்க இருக்குதோ அங்க எலக்ட்ரிசிட்டி பாயும். என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் எனக்குள்ள ரத்தம்,
அந்த ரத்தமும் சிகப்பு நிறம்தான். சிகப்பு நிறம்தான். உங்களை என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறேன். which means you have a brain, a heart, kidney, liver, whatever I had, all those things you have in your body. அப்போ எனக்குள்ள ரத்தம் ஓடுது, அந்த ரத்தமும் சிகப்பு நிறம். உங்களுக்குள்ளேயும் ரத்தம் ஓடுகிறது, அந்த ரத்தத்தினுடைய நிறம் சிகப்பு நிறம். இந்த ரத்தத்துக்குள்ள ஆக்சிஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. என்னுடைய ரத்தத்துக்குள்ளேயும் ஆக்சிஜன் ஒண்ணு அப்படி இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சிந்தித்து பாருங்கள். ஒரு நொடி பொழுது சிந்தித்து பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக நான் உங்களை படைத்தேன்? ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற நான் உங்களை சிருஷ்டித்தேன். ஆதியும் அந்தமும் இருக்கிற நான், ஒரு அப்பாவுக்கு பிள்ளை பிறந்தாதான் அப்பா இஸ் எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ். அப்பா ஃபாதர் ஹாவ் அ எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ். have a ability to reproduce. அந்த அப்பாவுக்கு இன்னொரு குழந்தையை உருவாக்குற தன்மை இருக்கிறது அந்த மனிதனுடைய உடம்புல. ஆதியும் அந்தமும் நான் இருக்கிறேன். எனக்கென்று ஒரு சந்ததி, எனக்கென்று ஒரு சந்ததி. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி ஆதியும் அந்தமுமாய் நான் மட்டுமே இருந்தா போதாது. நான் மட்டுமே இருந்தா போதாது. ஒரு உலகத்துக்குரிய தகப்பனாருக்கே அவன் ஆண் மகன் என்பதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சந்ததி, ஒரு ஆஃப்ஸ்பிரிங் அவனுடைய குழந்தை வந்தாதான் அவன் ஒரு ஆண் மகன் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும் எனக்கென்று ஒரு கூட்டத்தார் இருக்க வேண்டும், என்னுடைய ரூபத்தின்படி இருக்க வேண்டும், என்னுடைய சாயலாகவும் என்னுடைய ரூபத்தின்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் யார் என்று என்னுடைய மகிமைக்காக எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஓ, ஏதாவது செஞ்சுதானே நான் சர்வ வல்லமை உள்ள தேவனை புரிய வைக்க முடியும். இல்லாட்டி they don't know anything about me. என்னுடைய சாயலில் ஒரு ஆதாமை உருவாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். நான் உருவாக்கினேன், உருவாக்கினேன், உருவாக்கினேன். என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய கெப்பாசிட்டியை புரிய வைக்கிறதுக்காக. This human body is a very complex human body. Human body is a very, very, very complex to understand. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, படிக்கிற டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு கேட்டு பாருங்க. வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். த பிரெயின், கிட்னி, லிவர், ஹார்ட், லங்ஸ், பான்க்ரியாஸ், கால் பிளாடர், எல்லாம் எவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு உள்ள. யுட்ரஸ், எத்தனை காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இது மற்ற விலங்குக்கு கிடையாது. அதுக்கும் இருக்கு. நான் சொன்ன அந்த லங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா உங்களை விசேஷ விதமாய் எனக்கு என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறேன். எனக்காகவே உங்களை படைத்திருக்கிறேன். இந்த தலைப்பை நான் தான் சொல்லுவேன்னு சொன்னேன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கு கிடைத்த அழகு யாரால கிடைச்சது? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற நான் என்னிடம் இருந்து கிடைத்ததுதான் இந்த ஒரு தோற்றம், அழகு. இந்த தோற்றத்தை, இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும்?
எப்படி பாதுகாக்க வேண்டும்? ஆவி, ஆத்துமா, சரீரம். நீங்க அடிக்கடி சொல்வது உண்டு. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஒரு பாடி தேவைப்படுகிறது. உங்களுடைய பாடி எத்தனை வல்லமையுள்ள பாடியா இருந்தா அந்த சாத்தானுக்கு தேவைப்படுகிறது. எத்தனை உள்ள விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு காம்பனன்ட் காம்பனன்ட் எத்தனை உள்ள ஒரு விஷயம் இருந்தா இந்த சாத்தான் அதுல குடியிருக்க நினைப்பான். நல்லா யோசிக்கணும். நல்லா யோசிக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, அப்போ என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த சரீரத்துக்குள்ள இந்த உலகத்தை அனுபவிக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. இந்த உலகை பண்படுத்தும், இந்த உலகத்துக்குரிய காரியத்தை பைலட் ஒரு பைலட் இல்லாம விமானம் நகராது. அவ்வளோ பெரிய ஒரு விமானத்தையே ஒரு பைலட் தான் ஓட்டுறான். ஒரு மனுஷன் தான் ஓட்ட முடியும். நீங்க யூஸ் பண்ற அத்தனையும் ஒரு மனிதன் தான் படைத்தான். பல்பு, டெலிவிஷன், ரெஃப்ரிஜரேட்டர், வாட் எவர் ஒரு மனிதன் தான் படைத்தான். எப்படி கிடைத்தது அந்த ஞானம்? நான் என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பிரெயின் செல்ஸ் அதுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அப்படி ஒரு வல்லமையுள்ள ஹியூமன் பாடி அந்த மூளை. அதனாலதான் அவங்களுக்கு 6 அறிவு இருக்கு. மத்ததுக்கெல்லாம் ஏன் அறிவு இல்ல? என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டது இல்ல. இந்த கரடி, புலி எல்லாம் மனிதன் மாத்திரம்தான். எவ்வளோ விசேஷித்தவன். சாத்தான் தேடி அலைகிறான் ஒரு மனுஷன் கிடைப்பானான். எவ்வளோ பவர்ஃபுல் பாடின்னு பாருங்க. அதனால என் அன்பு பிள்ளைகளே, உங்களை நான் படைத்தது எனக்காக படைத்திருக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனக்காக படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுடைய சரீரத்தை தீமையிலிருந்து விலகி உங்களுடைய சரீரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சரீரம் தான் ஆலயம். உங்களுடைய சரீரம் தான் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள் நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. இந்த சரீரம் தவறு செய்யறதுக்கான சரீரம் அல்ல. விபச்சாரம் செய்யறதுக்கான சரீரம் அல்ல. குடி போதைக்கு அடிமையாக்குற சரீரம் அல்ல. வேசித்தனத்துக்குரிய சரீரம் அல்ல. இது எனக்கான சரீரம். எப்போ இது எனக்கான சரீரமாய் மாறுகிறதோ அப்போதான் நாங்க நிரந்தரமாக குடியிருந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்போ உங்களுடைய பாடி தூய்மையாக இருக்கிறதோ அப்பதான் நிரந்தரமாக இருக்க முடியும். அதனாலதான் ஒரு சில பேர்களுக்கு என்ன பண்றான் சாத்தான்? என்னை விசுவாசிப்பார்கள், ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு சாத்தான் உள்ள புகுந்து, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கே சாத்தான் உள்ள புகுந்து சாத்தானுக்குரிய கெட்ட காரியங்களை செய்ய வைத்து, விபச்சாரம் நம்பர் 1 இடத்துல இருக்கு. தவறு விபச்சாரம். ஏன்னா எல்லா பாவத்திலையும் உங்க உடம்பு இன்வால்வ் ஆகுறது இல்ல. விபச்சாரத்துல உங்க உடம்பு இன்வால்வ் ஆகுறது. உங்களுடைய சரீரத்தை எனக்கென்று கொடுங்கள். எந்த விபச்சாரத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. பாவத்திலேயே நம்பர் 1 பாவம் உங்க சரீரத்தை விபச்சாரத்துக்காக பயன்படுத்துறது. இந்த மெசேஜ் பிரபஞ்சம் முழுவதும் போய் சேரட்டும். உடம்பு, இந்த சரீரத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். தூய்மையாக எனக்கென்று பராமரிக்க வேண்டும். எனக்கென்று இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனித்துக் கொள்ள வேண்டும். உலகத்துக்குரிய இச்சைகளுக்கு அல்ல. ஒரு ஆபாசம்,
டிவியில ஓடிக்கொண்டிருக்கிறனா பார்க்க கூடாது என் பிள்ளைகளே. பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்களை படைத்தது ஆபாச காட்சிகள் பார்ப்பதற்கல்ல. உங்களை படைத்தது கெட்ட காரியங்கள் செய்வதற்கல்ல. கெட்ட பழக்க வழக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு அல்ல. எனக்காக உங்களை படைத்தேன். எனக்காக படைக்கப்பட்ட இந்த ஒரு சரீரத்தை நீங்க தீட்டுப்படுத்தக் கூடாது. இது போல கெட்ட பழக்கங்களை செய்து வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, ஓ வேற நாமங்களை தொழுது கொள்ற காரியங்கள் எல்லாம் உங்க சரீரம் இன்வால்வ் ஆகிறது. சரீரம் இன்வால்வ் ஆகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை படைத்திருக்கிறேன். அழகாக படைத்திருக்கிறேன். அழகாக படைத்திருக்கிறேன். எனக்கென்று படைத்திருக்கிறேன். அந்த அழகை எனக்கு செலுத்துங்கள். அந்த அழகை எனக்கு செலுத்துங்கள் என் பிள்ளைகளே. எப்படி செலுத்த வேண்டும்? எப்படி செலுத்த வேண்டும்? என்னை குறித்து என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதால் ஓ நான் என்ன சொன்னேன்? ஆதியில என்ன சொன்னேன்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஆதியும் அந்தமாம இருக்கிற நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும், நான் ஒரு விஷயத்தை படைத்தாதான் என்னுடைய கெப்பாசிட்டி என்னவென்று மற்றவர்களுக்கு தெரியும். என்னுடைய கெப்பாசிட்டி தெரியாம அப்படியே நான் என்ன வல்லமையா இருந்தும் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒரு மனிதனை உண்டாக்கினா மாத்திரம்தான், அந்த ஆறறிவு உள்ள மனிதனை உருவாக்கினாதான் அந்த மனிதன் என்ன விட்னஸ் பண்ணுவான். தலைகீழாக இருக்கிறது. படைத்த என்னை விட்டு யாரு படைச்சானே தெரியாத ஏதோ ஒரு கிரீச்சர்ஸ வணங்கி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் தான் படைத்த தேவன், நான் தான் இந்த அழகு உடம்பை கொடுத்த தேவன், இந்த அழகு முகத்தை கொடுத்த தேவன் என்று தெரியாமல் என்னை ரிஜெக்ட் செய்துவிட்டு அந்நிய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்துல. நான் என் பிள்ளைகளை விடமாட்டேன். என் பிள்ளைகளை விடமாட்டேன். இப்படி அழகு நிறைந்த பிள்ளைகளை, என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த பிள்ளைகளை நான் விடமாட்டேன். என் பிள்ளைகளை விடமாட்டேன். எனக்காக உழைக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த அழகு, உங்களுக்கு கொடுத்த தாளந்து அனைத்தும் எனக்காக பயன்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? என்னை அறியாமல் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு அழகு, உங்களுக்கு கொடுத்த தோற்றம், உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் எனக்கென்று பயன்படுத்த வேண்டும். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி பயன்படுத்த வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, ஓ என் ஆசை பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவன் என்னை ரிஜெக்ட் செய்துவிட்டு அந்நிய நாமத்தை உச்சரிக்கிறானோ அவன் எனக்கு துரோகம் செய்கிறான். ஒரு சின்ன உதாரணம். உன்னுடைய தகப்பன், உங்களை பெற்றெடுத்த தகப்பன் இருக்கிறான். நீங்கள் என்ன பண்றீங்க? உனக்கு நான் பிறக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. அந்த தகப்பனருடைய இருதயம் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். வேற ஆள் கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க. சொந்த தகப்பனை விட்டுடுறீங்க. வேற ஆள் கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க. வேற அப்பா ஹெல்ப் பண்ண முடியுமா? வேற ஒருத்தன் ஹெல்ப் பண்ண முடியுமா?
அந்த இரத்த பந்தம் உடையவன் தான் அதுக்கான பொறுப்பு. நான் தான் எல்லாருக்கும் பொறுப்பு. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். நான் படைத்த பிள்ளைகளுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். பட் பிள்ளைகள் அதை அறியாமல் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்துல. என் அன்பு பிள்ளைகளே, எனக்கென்று ஒரு கூட்டம், எனக்கென்று ஒரு கூட்டம், எனக்கென்று ஒரு கூட்டம். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த காசா இழப்புகள், காரியங்கள், என்னை அறியாமல் இருக்கிறார்கள், என்னை அறியாமல் இருக்கிறார்கள், என்னை அறியாமல் இருக்கிறார்கள், என்னை அறியாமல் இருக்கிறார்கள். நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று எத்தனையோ தருணங்கள் கொடுத்தும், எத்தனையோ காரியங்கள் கொடுத்தும் அறியாமல் இருந்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காசா சபிக்கப்பட்ட இடம், சபிக்கப்பட்ட இடம், சபிக்கப்பட்ட இடம். அது மாத்திரமல்ல, எத்தனையோ இடங்களில் சபிக்கப்பட்ட பூமியாய் இருக்கிறது. சபிக்கப்பட்ட பூமி. எத்தனையோ தருணங்கள், எத்தனையோ வார்னிங் கொடுத்து என்னை அறியாமல் இருக்கிறார்கள், என்னை அறியாமல் இருக்கிறார்கள். என் பிள்ளைகளே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த தேவன். நீங்க 3 வேளை சாப்பிடுறீங்கன்னா you are blessed. இது கூட கிடைக்காம எத்தனையோ இடம் இருக்கு. you are blessed. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். 3 வேளை சாப்பிடுறீங்கனாலே you are blessed. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என் பிள்ளைகளே. உங்களுக்கு கொடுத்த தாளந்தை எனக்காக பயன்படுத்துங்கள். பெரிய ஜாதியாக மாற்றுவேன். உங்களுக்கு கொடுத்த அழகை எனக்கென்று பயன்படுத்துங்கள். என்னுடைய சுவிசேஷத்தை பரப்புங்கள். ஏன் தெரியுமா இதை அத்தனையும் சொல்லிக் கொடுக்கிறேன் உங்களுக்கு? நான் இந்த பூமியிலே வாழும் பொழுது அழகும் சௌந்தரியமாய் என்னுடைய முகம் இருந்தது. அழகும் சௌந்தரியமாய் இருந்த என்னுடைய முகம், என்னுடைய உடல் யாருக்காக அர்ப்பணித்தேன்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்து. பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நான் அர்ப்பணித்திருக்கிறேன். என்னை அடிக்கும் பொழுது, என் மேலே காரி துப்பும் பொழுது, என்னை உதைக்கும் பொழுது, என்னை அசிங்க வார்த்தைகளை திட்டும் பொழுது, என்னை திருடன், கொலைக்காரன் என்று சொன்னவர்கள். ஆனா நான் திருடல, கொலையும் செய்யல. நான் தேவகுமாரன். இத்தனையும் என்னுடைய காதுக்குள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களால தாங்க முடியுமா இந்த பேச்ச? ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அத்தனையும் சகித்தேன். எதற்காக தெரியுமா? என் பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய அழகை யாருக்கு கொடுத்தேன்? பிதாவுக்கு கொடுத்தேன். பிதாவுக்காக கொடுத்தேன். என்னுடைய அழகு யாருக்காக கொடுத்தேன்? பிதாவுக்காக கொடுத்தேன். பிதாவுடைய சித்தம் எனக்கு முக்கியமாக இருந்தது. அத்தனை வலி வேதனையிலும் தாங்கிக் கொண்டேன். அத்தனை வலி வேதனையிலும் தாங்கிக் கொண்டேன் என் பிள்ளைகளே. என்னுடைய அழகு யாருக்காக பயன்படுத்தினேன்? பிதாவுக்காக பயன்படுத்தினேன். அவரை குறித்து சொல்லிக் கொடுத்தேன். அவரை குறித்து போதித்தேன். நான் என்னென்ன செய்தேனோ அதுதான் என் பிள்ளைகளை நீங்க செய்ய வேண்டும். இதுதான் சன்ஷிப். சன்ஷிப் இதுதான் சன்ஷிப். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். நான் பிதாவை குறித்து போதித்தேன் என்று சொன்னால் நீங்கள் உங்க பிதாவை குறித்து போதிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்க வேண்டும். போதித்தால்தான் பிள்ளைகளுக்கு தெரியும். போதித்தால்தான் பிள்ளைகளுக்கு தெரியும். வேலை ஸ்தலத்துல போதிக்கலாம். ஒரு மார்க்கெட்டுக்கு போனா போதிக்கலாம். கத்திரிக்காய் வாங்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கலாம். தக்காளி வாங்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கலாம். எத்தனையோ இடங்கள் இருக்கிறது.
என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. ஏன் தெரியுமா? தெரியாமல் இருக்கிறாருங்க. யாருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு? இந்த ஹியூமன படைச்சது யாருப்பா படைச்சது? யாரு படைச்சது? அந்த மனிதனுக்குள்ள அந்த உணர்வை நீங்க தான் கொண்டு வர வேண்டும் என் பிள்ளைகளே. அதற்காக தான் உங்களோடு கூட இடைப்பட்டு, இன்ற தினத்துல நான் உங்களோடு இந்த ஒரு தலைப்பை நான் சுதந்தரித்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் உங்க பியூட்டியை, உங்களுடைய அழகை அசிங்க காரியத்துக்கு பயன்படுத்துவீர்கள். உங்களுடைய அழகை, உங்களுடைய மாம்சத்தை விபச்சாரத்துக்கு பயன்படுத்துவீர்கள். உங்களுடைய அழகை, உங்களுடைய மாம்சத்தை குடி போதைக்கு அடிமையாக்கி, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்கி, சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடுவீர்கள். இந்த செய்தி, நற்செய்தி உலகம் முழுவதும் பரவட்டும். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என்னை எவ்வளவு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன். சின்ன ஒரு உதாரணம். பெற்றெடுத்த தாய் கிட்ட போய் கேட்டு பாருங்க. அம்மா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? கேட்டு பாருங்க. ரொம்ப பிடிக்கும்பா, இததான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவளை விட குழந்தைய அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என் மேல வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரிது. அதை நீங்க பாழாக்காமல் இருங்கள். நான் எரிச்சலின் தேவனும் கூட என்னை அறிந்தும் அறியாமல் என்னை ரிஜெக்ட் செய்யற பிள்ளைகளுக்கு நான் யார் என்று புரிய வைப்பேன். உங்களுக்கு வர கோபம்லாம் சாதாரணமான கோபங்கள் தான். எனக்கு விரோதமாய் வேற நாமங்களை உச்சரித்து எனக்கு விரோதமாய் எழும்புகிற பிள்ளைகளுக்கு என்னுடைய உக்கிரத்தையும் புரிய வைக்கிறேன். உக்கிரத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அதற்காக தான் இது போல தருணங்களில் உங்களிடம் பேசி 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 இடைப்பட்டு என்னிடம் கொண்டு வர வைத்துக் கொண்டே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, எத்தனை ஜலசி இருக்கு பாருங்க எனக்குள்ள. எத்தனை வைராக்கியம் இருக்கு என் குழந்தைகளை குறித்து. என்கிட்ட வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஜலசி இருக்கு பாருங்க என் பிள்ளைகளே. நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என்னோடு கூட பரலோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நான் எதையும் செய்வேன். ஃபில்ட்ரேஷன் வந்து கொண்டிருக்கிறது. ஃபில்ட்ரேஷன். ஒரு சந்ததி, ஒரு கூட்டத்தார் ஃபில்ட்ரேஷன் process is going on. ஒரு கூட்டத்தார் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நோவா காலத்தில் நடந்தது போல ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்க இருக்கிறது. அந்த ஃபில்ட்ரேஷன்ல எனக்குரிய பிள்ளைகள் பிழைப்பார்கள். எனக்கு கனம் கொடுக்கிற பிள்ளைகள் பிழைப்பார்கள். நடிக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல, தெரிந்தும் தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்ல. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நன்மைகளை மாத்திரம் அனுபவித்து என்னை ரிஜெக்ட் செய்கிற பிள்ளைகளுக்கு அல்ல. என்னோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் நான் அன்பான தகப்பனாய், நிரந்தரமான தகப்பனாய், நித்திய தகப்பனாய் இருக்க விரும்புகிறேன். இது நியாயம்தானே? சிந்தித்து பாருங்கள் என் பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். என்னுடைய திட்டங்கள், என்னுடைய யோசனைகள் உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவைகள். என் பிள்ளைகளே. நானே உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இது ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங் அல்ல. தேவனுடைய சாம்ராஜ்யம் இறங்கி
நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஏதோ சாதாரண ஒரு ஜூம் மீட்டிங் அல்ல. தேவனுடைய சாம்ராஜ்யம், தேவனுடைய சாம்ராஜ்யம் இறங்கி ஓ உங்களோடு கூட பேசி அசைவாடி கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி பெரிய ஜாதியாக்கி நான் உங்களை ஆசிர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் எப்ப கொடுக்கப்படும்? என்னோடு கூட இருக்கும் பொழுதுதான். என்னோடு கூட இருக்கும் பொழுதுதான். So use your beauty to spread the gospel. இந்த நற்செய்தியை பரப்புற பிள்ளைகள் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகள். என்னை குறித்து சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகள் தான் என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் அல்ல. அதனால எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நீங்க செய்யுங்க. அசிங்கம் நிறைந்த பூமியில அருவருக்கிற காரியங்களை உடம்ப விற்கிற எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு. உடம்பை விற்கிற ஆண்கள் எத்தனையோ ஆண்கள் உண்டு. உங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். எனக்காகவே எனக்காகவே உங்களுடைய சரீரத்தை எனக்கென்று பயன்படுத்துங்கள். எனக்கென்று பயன்படுத்தி பாருங்கள். ஆயுசு நாட்கள் அதிகரிக்கப்படும். ஆயுசு நாட்கள் அதிகரிக்கப்படும். தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னோடு கூட இருங்கள். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். என்னோடு கூட இருங்கள். டிவிக்கு அடிமையாகாதீர்கள். எந்த ஒரு கெட்ட காரியங்களுக்கும் அடிமையாகாதீர்கள். என்ன priority படுத்துங்க. your high priority should be Lord Jesus Christ. If that is your life, then you will enter the eternity. Eternity. I'm there for you. I will bless you abundantly. I will make you to reach into higher heights. நீங்க நினைக்க பார்க்க முடியாத உயரங்களுக்கு நான் உங்களை ஆசிர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் வைப்பேன். அப்படிப்பட்டதான உயரங்களுக்கு நான் உங்களை தூக்கிட்டு போக இருக்கிறேன். எனக்காக உழையுங்கள். உழைத்து 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லி கொடுத்துட்டேன். தக்காளி வாங்க போகும்போது சொல்லலாம், இந்த தக்காளி இயேசு கொடுத்தாரு, தக்காளி செடியை இயேசு படைத்தாரு. அதுதான் சுவிசேஷம். நீங்க லென்த்தியா பேசணும்னு அவசியம் இல்லைங்க என் பிள்ளைகளே. ஒரு வார்த்தை இருதயத்தையே மாத்தும். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ அழகான காரியத்தை அருமையாய் பவர் பேக்ட் தோற்றத்தில் டெலிவர் செய்த கிருபைக்காக கொடாகொடி நன்றி. அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன பேச போறீங்கன்னு ஒரு ஸ்டன்னா இருக்கும். அந்த டைமென்ஷனுக்குள்ள போனா சொர்க்கமே எனக்கு தெரியுது. அந்த டைமென்ஷன் கிறிஸ்டல் கிளியர் டைமென்ஷன். அந்த கிறிஸ்டல் கிளியர் டைமென்ஷனுக்குள்ள என்னை அனுப்பி ஃபோர்ஸ்ஃபுல் டங், அந்த ஃபோர்ஸ், அந்த உணர்வு, தெய்வீக உணர்வை நான் அனுபவித்து நான் ரிட்டர்ன் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் நான் இதை சொல்றேன்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, கிறிஸ்டல் கிளியர் பரிசுத்தனா நீங்க தான். அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியர், தெளிந்த நீர் போல. அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னால பேசவே முடியாது. ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ண
ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேல என்னால பேசவே, குறைக்க முடியவே முடியாது. ஏன்னா, அந்த டைமென்ஷன விட்டு நான் வெளில வந்தாச்சு. கொடாக்கொடி நன்றி. அந்த டைமென்ஷனுடைய வாசல், அதை விட்டு அப்படி வெளில வந்துட்டா, தட்ஸ் ஆல். ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ண, டோர் க்ளோஸ் பண்ணின எஃபெக்ட் தான் இருக்கு. நன்றியோடு துதிக்கிறோம். உச்சரித்த வார்த்தைகள் விசேஷம். ஏன்னா, நான் ஒரு ஹிந்தி ஸ்டூடெண்ட்டு. எனக்கும் இந்த தமிழுக்கும் ரொம்ப தூரம் தான் ஆக்சுவலி. 5த் ஸ்டாண்டர்டோட எல்லாம் தமிழ்லாம் மூட்டை கட்டியாச்சு. பட் நானே பிரமிச்சு போற அளவுக்கு என்னுடைய வாயில வார்த்தைய போட்டு, போட்டு, போட்டு இப்படி நீங்க சொல்லிக் குடுத்தது, தெளிந்த நீரினுடைய எக்ஸ்பீரியன்ஸ நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். அந்த பிரபஞ்சத்தையே அனுபவிச்ச மாதிரி இருக்கு. பிரபஞ்சத்தையே அனுபவிச்ச மாதிரி இருக்கு. போகாத இடங்களுக்கெல்லாம் போய் வந்த மாதிரி இருக்கு. அவ்ளோ சமாதானமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். நீங்க இல்லன்னா, நாங்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க மாத்திரம் எங்க கூட இல்லன்னா, அவ்ளோதான். முடிஞ்சுது. தேங்க் யூப்பா. கொடாக்கொடி நன்றி. கொடாக்கொடி நன்றி. கொடாக்கொடி நன்றி. ரட்சிக்க வந்த தேவன் நீங்க. ரட்சிக்க வந்த தேவன். தேங்க் யூப்பா. இந்த வார்த்தைகள், இந்த விதை, நீங்க போட்ட இந்த விதை, மகசூல் கிடைக்க கிருபை செய்யுங்க. போய் கிரியை செய்து, எந்த அளவுக்கு உங்ககிட்ட நெருங்க வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அன்பு வார்த்தைகளை போட்டு, அழகு வார்த்தைகளை போட்டு, ரசிக்கக்கூடிய வகை வார்த்தைகளை போட்டு, இழுக்கிற தேவன் தான் என்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். தேங்க் யூ ஜீசஸ். இப்படிப்பட்ட தேவன் கிடைக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும். குடுத்து வச்சிருக்கணும். தேங்க் யூப்பா. தேங்க் யூ. We all love you. We all love you. We are there for you. உங்க கெப்பாசிட்டி, நீங்க மனுஷனை படைச்சது, மனுஷன் அறியாம இருக்கிறான்னா, நாங்க சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். நாங்க உங்களுக்காக இருக்கிறோம்ப்பா. உங்களுக்காக இருக்கிறோம். அநேக நேரங்கள் நீங்க சொல்றீங்கல்ல, நான் உனக்காக இருக்கிறேன் கவலைப்படாதமான்னு சொல்றீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நாங்க இருக்கிறோம். உங்க நாமத்தை பறைசாட்ட நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். வெரி 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 எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல். என்ன சொல்றதுனே தெரியல. அந்த டைமென்ஷன் விட்டு வெளில வந்த உடனே ஒரு துக்கம். ஐயோ, இந்த டைமென்ஷனை விட்டு வெளில வந்துட்டுமே பா, எப்படி இருந்து பிரபஞ்சமே நம்ம கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சே, இந்த டைமென்ஷனை விட்டு வெளியில லைட்டா அப்படி மூவ் ஆனது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ரூம்ல தான். ஆனா நான் எங்கேயோ சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பழுகி பெருக செய்வார். அடுத்து பிரதர் கேப்ரியல் நீங்க பிரேயர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹோலி கம்யூனியன் பண்ணி நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க. அதிகாலை ஆராதனை நடத்தி கொடுத்தீங்க. சோத்திரம்பா, சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. டெஸ்ட் பண்ணி ஒர்ஷிப் எல்லாம் ஆண்டவரே நீங்க நடத்தி கொடுத்தீங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம்பா, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், இந்த அதிகாலை தேட நீ உதயசினியே. சோத்திரம்பா, சோத்திரம் ஆண்டவரே. பிரேயரை கலந்துள்ள ஒருவரும் ஆசிரியப்பா. சோத்திரம்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகம் ஆண்டவரே, ஆண்டவரே அதிகம் ஆண்டவரே கலந்துகளை உதேசிங்கப்பா. சூத்திரம்பா, சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க வழியில நடக்க உதேசிங்கப்பா. சூத்திரம்பா, சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே. முக்கண்டு ஆண்டவரே பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ உதேசிங்கப்பா. சூத்திரம்பா, சூத்திரம் ஆண்டவரே. சூத்திரம்பா, சூத்திரம் ஆண்டவரே. உங்க வழியில நடந்து ஆண்டவரே உண்மையை சேவிக்க உதேசிங்கப்பா. சூத்திரம்பா, சூத்திரம் ஆண்டவரே. எங்க ஆசிரியப்பா. சூத்திரம் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. சூத்திரம்பா பெருங்கு சோறுகள் ஆண்டவரே அதிகமா உங்கள் பலப்பட உதேசிங்கப்பா. சூத்திரம்பா, சூத்திரம் ஆண்டவரே. இல்லை
நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்களே எங்களை வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். பலப்படுத்தப்பா. எல்லா துதிக்கணும் மகிமை எல்லாம் உமக்கே ஒருவருக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்பம் வச்சிருக்கிறவங்க அப்பத்த கையில எடுத்துக்கங்க. வசனத்தை வாசிக்கிறேன். சரிங்களா? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி இதை போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அப்பம், இந்த அப்பம் அவருடைய மாம்சம். எடுத்துக்குங்க. அப்புறம் ரசம், அது ஒரு டம்ளர்ல ஊத்திக்குங்க. ஜெபம் பண்ணலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய ரத்தம். இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம அவருடைய டிஎன்ஏ உடைய பார்ட்டேக்கர். ரத்தத்தில் தான் டிஎன்ஏ இருக்கு. அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம எடுக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இந்த ஹோலி கம்யூனியனோட பர்பஸே நித்திய ஜீவனுக்காக தான். நித்தியமாய் அவரோடு வாழ்வதற்காக எடுக்கப்படுகிறது அந்த ஹோலி கம்யூனியன், இந்த திருவிருந்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரத்தத்தை குடிக்கலாம் நீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆன்ட்டி பாட்டு பாடுங்க. சிலுவை சுமந்த உருவம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா.
சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும் தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா ஹalleluya ஆன்ட்டி ஓவர் ஓகே ஆன்ட்டி. எனக்கு இங்க ரெக்கார்டிங் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதனால சிஸ்டருக்கு கால் அடிச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுங்க. நான் வந்து அவளை ரீச் பண்ணி நான் கொஞ்சம் ரெக்கார்டிங் ஹோஸ்ட் வர சொல்றேன். நான் நீங்க முடிச்சிருங்க. ஓகே ஹalleluya ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். அருமையான இந்த காலை வேளையில நாங்கள் சிறு குழுமமாக ஒன்று கூடி ஏசப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரே கர்த்தாவை எங்களுக்குரிய சந்தோஷம் எங்களுக்குள் நீங்கள் நிலைத்திருக்க தேவன் செய்த மகத்துவமுள்ள இந்த செயல்களுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நீர் என்ன நிர்ணயித்து வைத்தீரோ அந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டு நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி சொன்னாலும் எங்கள் நாவு போதாது, எங்கள் நேரம் போதாதப்பா. அப்பேற்பட்ட வல்லமை 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 நிறைந்த தேவன் அப்பா. அப்பா கர்த்தாவே சுவாமியே நீர் எங்களுக்கு இந்த பூமியுள்ள ஆசீர்வாதம் ஸ்டாப் பண்ண முடியுமா? நீதான் எனக்கு ஹோஸ்டா டக்குன்னு வர மட்டும். நீ ஏசப்பா host ஆக வேண்டியது திடீர்னு போயிருச்சு. நீ டக்குன்னு வா அந்த ரிங்குக்குள்ள. ஏசுராஜா உமக்கு நன்றி. ஏசையா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. புரியல. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற கொடுத்த இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. இதுல கலந்து கொண்டு அப்பா கர்த்தாவே இந்த நேரத்தை உமக்காக கொடுத்த ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஐயா இயேசு சுவாமி. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி, ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ தேவைகளோடு ஒவ்வொருவரும் இருப்பார்கள் சுவாமி. கர்த்தாவே அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க தேவன் கிருபை செய்யுங்க சுவாமி. அவ எல்லைகளை எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக கோத்திரமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. வல்லமையுள்ள தேவன் வல்லமையாய் கிரியை செய்யுங்க சுவாமி. இன்னும் ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஆண்டவரே கர்த்தாவே ஒரு கூடுகையோடு நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ந்து களி கூறி கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ரிபா கபா நிமா ரிமா தின கம தூர கப ரிமா ஷல தீர கப ரிமா கம தீனி கம ரிமா தீன கம ரிமா ஷல தீர கப ரிமா கம. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவி